டு ஆல். மை நேம் இஸ் கோபராஜன். நான் வந்து என்எஸ்வி பாய்ஸ் ஹைசேவன் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். இந்த ப்ராஜெக்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து எந்த பர்பஸ்க்காண்டி உருவாக்கியிருக்கோன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல வந்து வாட்டர் லெவல் பார்த்தா எப்பயுமே ஹை லெவலில், அதாவது மேலே உச்சியில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து வாட்டர் வந்து எவ்வளோ லெவலுக்குன்னு சொல்லி அவங்களால எப்பயுமே போய் மேலே ஏறி பார்க்க முடியாது. ரெண்டாவது கான்செப்ட் வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க, சின்ன பசங்க, வயசானவங்க இவங்களாம் மேலே மித்தி மேலே ஏறி போய் அங்கே வாட்டர் லெவல் எவ்வளோ டேங்க் இருக்குன்னு சொல்லி அவங்களால பார்க்கவே முடியாது. அதனால தான் இப்போ வந்து நாங்கள் பண்ணிக்கிறது வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். இதோட பர்பஸ், இதோட யூஸ் என்னென்னா, இப்போ அவங்க கீழே இன்னும் இருக்கேன்னு இப்போ இந்த வாட்டர் லெவல் வந்து இது வந்து போக ஆரம்பிச்சிருச்சுன்னா லெவல் பை லெவலாக ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் 5 லெவல் இருக்குது. இப்போ இந்த லெவலுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஃபுல்லாக ஆக ஒவ்வொரு லைட்டாக இப்போ 20%, 40, 60, 80, 100 ஒவ்வொரு பாயிண்ட்க்கும் ஒவ்வொரு லைட் பிங்க் ஆகிட்டே வரும். 100% ஃபுல்லாகவே பஸ்ஸர் வந்து தன்னால் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அலாரம் அடிக்க மூலிமா நம்ம வந்து அலர்ட் ஆகி வந்து இப்போ வந்து வாட்டர் லெவல் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து டெமோ பண்ணி காட்டுறோம். ஆன் பண்ணி கேட்சிட்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவல் 20%, செகண்ட் லெவல் வந்து 40, தேர்ட் வந்து 60, ஃபோர்த்தில் வந்து 18, ஃபிஃப்த் லெவல் வந்து 100. ஃபிஃப்த் லெவல் 100 ஏறும்போது நம்ம அலர்ட், அதாவது பஸ்ஸர் வந்து ஆன் ஆகிடும். இப்போ வந்து பஸ்ஸர் ஆன் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அலர்ட் ஆகி போய் டக்குனு டேங்க் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தி மெட்டீரியல்ஸ் அண்ட் திங்ஸ் இது வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினது வந்து ஃபஸ்ட்டு வந்து 9 வாட்ஸ் பேட்டரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஸ்விட்ச் ஒன்று, 9 வாட்ஸ் பஸ்ஸர் ஒன்று நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இப்போ BC547 டிரான்சிஸ்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 1K டிசிஸ்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். RGB லைட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். இது வந்து சிம்பிள் மெத்தட். இது வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான திங்ஸால் க்ரியேட் பண்ணலாம். இது நீங்கள் க்ரியேட் பண்ணுறது மூலமாக வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க, அது இல்லாமல் பெரிய இடத்துல வேலை பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.